8th Physics Chapter 16 Light. Take page number 199 Chapter 16 Light. ஸோ நம்ம லைட் லெசனை நீங்கள் 6th 7th ஸ்டாண்டர்ட்லாம் லைட் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த லெசன் உங்களுக்கு 8th கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்னா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லைட் ஹெல்ப் அஸ் டு see the objects around us. ஸோ நம்மளை சுற்றி உள்ள எல்லா பொருட்களையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லைட் இருக்கிறதுனால தான். லைட் இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அண்ட் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜியை நம்ம நிறைய கைண்ட்ஸில் சொல்லலாம், நிறைய டைப்ஸ் இருக்குது எனர்ஜி. ஸோ அதில் லைட் வந்து one kind of energy. So the world is largely known through the senses. The sense of sight is one of the most important senses. Through it we see mountain, rivers, trees, plants, chairs, people and so many other things around us. We also see clouds, rainbows and birds flying in the sky. At night we see the moon and the star. You are able to see the words and sentences printed on this page. How is seeing made possible? ஸோ இதெல்லாம் நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா லைட்டு தான். ஸோ நம்மளுக்கு கண் பார்வை இருக்குது, அதால் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ இதே நம்ம கண் பார்வை எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு டார்க் ரூமில், ஒரு இருட்டான ரூமில் உட்காந்து நம்ம ஒரு புக்கை எடுத்து படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஒரு லெட்டரை கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு கேண்டில் இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக வேர்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லைட் வந்து கண்டிப்பாக நம்மளை சுற்றி உள்ள ஆப்ஜெக்ட்ஸாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வாட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள்? ஸோ ஹாவ் யூ எவர் தாட் ஹவு வி சி வேரியஸ் ஆப்ஜெக்ட்? யூ மே சே தட் ஐஸ் see the objects, but can you see an object in the dark? It means that eyes alone cannot see any object. It is only when light from an object enters our eyes that we see the object. ஸோ வெறும் கண்கள் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லா பொருட்களையும் பார்க்குறதுக்கு லைட் தேவை. இப்போது நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம், அந்த ரூமில் நம்ம சுற்றி நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், ஸோ பென் ஸ்டாண்ட் இருக்கும், ஸோ விண்டோஸ் இருக்கும், டோர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா ஸோ டே டைமில் அந்த எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் என்ன படும் அப்படின்னா சன்லைட் வந்து அது மேலே படும். ஸோ சன்லைட் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் லைட் பட்டிருக்கும். ஸோ லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் சிதறல் ஆகும். ஸோ ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த ஸ்கேட்டரான லைட் வந்து நம்ம கண்ணில் வந்து படும்போது நம்மளால் அந்த ஆப்ஜெக்டை ஈஸியாக என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ நம்மளால் இப்போ ஒரு ஃபேனை பார்க்க முடியுது அப்படின்னா ஃபேனில் லைட் பட்டு அந்த லைட் வந்து நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணுது, ஸ்ட்ரைட் லைனில் என்ட்ராகுது, நம்ம ஐஸ்குள்ளே என்ட்ராகுது. ஸோ அதனால தான் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை இப்போ நம்மளுக்கு பின்னால் உள்ள ஆப்ஜெக்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் பட்ட லைட் நம்மளோட ஐஸ்க்கு என்டர் ஆகாது. ஆனால் மிரர் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு பின்னால் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்ட லைட் நம்ம கண்களுக்கு என்ன பண்ணுது, வருது. ஸோ அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஸோ the light may have been emitted by the object or may have been reflected by it. You learn in class 7 that a polished or a shiny surface can act as a mirror. ஸோ நம்ம ஒரு polished or shiny surface வந்து ஒரு மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ புதுசாக ஒரு பிளேட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்ம முகத்தை பார்க்க முடியும். அண்டு ஐடி கார்டு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னா அது நல்லா பாலிஷ்டாக இருக்கும். ஸோ அது கூட என்ன தான் ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் தான். இது எல்லாமே மிரராக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மிரர் என்ன பண்ணும், மிரர் மேலே பட்ட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாலிஷ்டு சர்ஃபேஸும் என்ன பண்ணும், அது மேலே பட்ட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பாலிஷ் ஆர் ஷைனி சர்ஃபேஸ் வந்து மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. A mirror can change the direction of light that falls on it. ஸோ இதையும் நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம்.
16.2 laws of reflection. ஸோ ஆக்டிவிட்டி 16.1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு டேபிளில் ஒயிட் கலர் ஷீட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதில் ஒரு காம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ காம்பை வந்து நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் பேப்பரால் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேப் இருக்கிற மாதிரி மட்டும் அந்த காம்பை வெர்டிக்கல் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காம்போட இன்னொரு சைட்லேருந்து டார்ச் லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், லைட் ரேஸை அந்த காம்ப் வழியாக அனுப்பணும். அனுப்பும்போது அந்த ஒரே ஒரு ஸ்லெட்டு வழியாக லைட் அந்த பக்கம் போகும்போது ஒரே ஒரு ஸ்லெட் வழியாக போகும்போது ஒரு லைட் ரே நமக்கு அது வழியாக பாஸ் ஆகிறது தெரியும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் 16.1ல் காம்ப் இருக்குது, அதில் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ டார்ச் லைட்டை வச்சு நம்ம அடிக்கும்போது லைட் அந்த பக்கம் ஒரு லைனில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த லைட் ரேயோட பாத்தில் ஒரு மிரரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிரர் ஒரு பிளேன் மிரரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மிரர் என்ன பண்ணும் அப்படின்னா, அது மேலே படக்கூடிய லைட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதில் படக்கூடிய லைட் வந்து அந்த மிரரில் பெனிட்ரேட் ஆகி போகாது. ஸோ அதில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது, வேறு ஒரு டைரெக்ஷனில் அந்த லைட் ரே வருது. ஸோ அதுவும் நமக்கு பிக்சரில் ஈஸியாக தெரியுது. ஸோ பட்டு என்ன ஆகுது, இன்சிடென்ட் அதில் பட்டு திருப்பி இன்னொரு டைரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே மிரரில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னால் உள்ள அந்த லைட் ரே அதை ரிஃப்ளெக்ட் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு கண்ணாடிக்குள்ளே, அதாவது மிரருக்குள்ளே இமேஜாக உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணலாம், இந்த ஆக்டிவிட்டியை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ் எ ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் ஆன் எ drawing board or a table. Take a comb and close all its opening except one in the middle. You can use a strip of black paper for this purpose. Hold the comb perpendicular to the sheet of paper. Throw light from a torch through the opening of the comb from one side. With slight adjustment of the torch and the comb, you will see a ray of light along the paper on the other side of the comb. Keep the comb and the torch steady. Place a strip of plain mirror in the path of light ray. What do you observe? ஸோ நம்ம இப்போ என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஸோ லைட் பட்டு என்ன ஆகுது, அதே பாயிண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் த மிரர் த ரே ஆஃப் லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் அனதர் டைரெக்ஷன். ஸோ வந்த டைரெக்ஷன்லேயே வரல, லைட் திருப்பி போகலை. ஸோ வேறு ஒரு டைரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ த லைட் ரே விச் ஸ்ட்ரைக்ஸ் எனி சர்ஃபேஸ் இஸ் கால்ட் தி இன்சிடென்ட் ரே. ஸோ லைட் ரே வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே. ஸோ த ரே தட் கம்ஸ் பேக் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நோன் அஸ் அ ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ அந்த இன்சிடென்ட் ரே வந்து ஒரு சர்ஃபேஸில் பட்டு திருப்பி மறுபடியும் வேறு டைரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அந்த ரேக்கு நேம் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே. So draw lines showing the position of the plane mirror, the incident ray and the reflected ray on the paper with the help of your friends. Remove the mirror and the comb. Draw a line making an angle of 90 degree to the line representing the mirror at the point where the incident ray strikes the mirror. This line is known as the normal to the reflecting surface at that point. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த செட்டப்பில், அதாவது ஆக்டிவிட்டி 16.1ல் நம்ம பார்த்தா அதே ஆக்டிவிட்டியில் அந்த மிரர் இருக்குது, மிரரில் லைட்டு வருது அண்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதை அப்படி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த செட்டப்பை அப்படி மாற்றாமல் அந்த மிரரை ஒட்டினாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இன்சிடென்ட் ரேக்கு ஒரு லைன் அண்டு ரிஃப்ளெக்டட் ரேக்கு அதுக்கு மேலேயே நம்ம பென்சில் ஸ்கேலில் வச்சு லைன் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த காம்ப் மிரர் இந்த செட்டப்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் பேப்பரை நம்ம பார்க்கும்போது அதில் இந்த மாதிரி ட்ராயிங் இருக்குது. அதாவது 16.2ல் இருக்க மாதிரி ஒரு மிரர் இருக்குது. ஸோ ஒரு மேலே ஸோ டாப்பில் இருக்கிறது என்னதுன்னா மிரர். ஸோ மிரரில் ஒன் சைட் கோட்டிங் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்மால் லைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைன் வந்து இன்சிடென்ட் ரே, இன்னொரு ரே வந்து ரிஃப்ளெக்டட் ரே.
ஸோ சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுதாங்க. இது என்ன அப்படின்னா அந்த பிளேன் மிரருக்கு வெர்டிக்கல் பொசிஷனில் 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணுதாங்க. இது என்ன அப்படின்னா நார்மல். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the angle between the normal and incident ray is called the angle of incidence. The angle between the normal and the reflected ray is known as the angle of reflection. ஸோ என்னன்னா ஃபிகர் 16.3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது மேலே மிரர் இருக்குது. ஸோ இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, அதாவது இன்சிடென்ட் ரே ஃபஸ்ட்டு ரே மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு லைட் ரே வந்து இந்த மிரர் மேலே படுது. ஸோ ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, மிரரை பார்க்க இருக்கிற மாதிரி ஒரு ஆரோ மார்க். அது பக்கத்தில் இன்சிடென்ட் ரேன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் ரே, அதில் பட்டு அந்த ஒரு லைனில் ஒரு பாயிண்டில் பட்டு மறுபடியும் வேறு ஒரு டைரெக்ஷனில் என்ன பண்ணுது, அந்த லைட் ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கும் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க வெளியில் வர்ற மாதிரி. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ அந்த லைட் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட், மிரரில் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய அந்த பாயிண்டில் இருந்து நம்ம அந்த பிளேன் மிரருக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுதோம். ஸோ இதுதான் என்னதுன்னா நார்மல். ஸோ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் ரேக்கும் உள்ள அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ அதுதான் ஐன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் அந்த பிட்வீனில் உள்ள அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆர். ஸோ மெஷர் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் reflection. So repeat the activity several times by changing the angle of incidence. ஸோ இப்போ அந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இதே ஆக்டிவிட்டியை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேறு சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம இன்சிடென்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கணும். ஸோ என்டர் த டேட்டா இன் டேபிள் 16.1. ஸோ டேபிள் 16.1ல் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்த செகண்ட் காலம், தேர்ட் காலமில் இன்சிடென்ஸ் எவ்வளோ ஆங்கிள், ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆங்கிள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ டு யூ சி எனி ரிலேஷன் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் என்ன நம்ம அப்படி நோட் பண்ணி நம்ம வேறு டிஃப்ரெண்ட் இந்த இன்சிடென்ட் அந்த ஆங்கிளை மாற்றி நம்ம பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதுலேருந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர் தே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். இஃப் த எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் கேரிட் அவுட் கேர்ஃபுல்லி இட் இஸ் சீன் தட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் reflection. So this is one of the laws of reflection. So நம்ம ஹெட்டிங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா 16.2ல laws of reflection. ஸோ ரிஃப்ளெக்ஷனோட லாஸ் என்ன அப்படின்னா 2 laws இருக்குது. இப்போ ஃபஸ்ட் லா நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்கும், அந்த ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லா. ஸோ லெட் அஸ் பெர்ஃபார்ம் another activity on reflection. ஸோ இதில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னது அப்படின்னா இந்த ஃபிகர் 16.3ல் பிளேன் மிரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 16.2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16.1ல் பண்ண அதே ஆக்டிவிட்டி தான், ஆனால் இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா திஸ் டைம் யூஸ் எ sheet of stiff paper or a chart paper. Let the sheet project a little beyond the edge of the table. Cut the projecting portion of the sheet in the middle. Look at the reflected ray. Make sure that the reflected ray extends to the projected portion of the paper. Bend that part of the projected portion on which the reflected ray falls. Can you still the reflected ray? Bring the paper back to the original. When the whole sheet of paper is spread on a table, it represents one plane. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மிரரை வச்சு நம்ம ஸோ லைட்டை பாஸ் பண்ணி அந்த ரிஃப்ளெக்டட் ரே, அந்த இன்சிடென்ட் ரே, ஸோ நார்மல் ரே, இது மூணுமே ஒரே பிளேனில் தான் இருக்கும். ஸோ மிரருக்கு இந்த பக்கம் தான் இருக்கும், ஸோ வேறு பிளேனில், ஸோ ஒரே பிளேனில் தான் இது மூணுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ when you bend the paper you create a plane different from the plane in which the incident ray and the normal lie. Then you do not see the reflected ray. What does it indicate? It indicates that the incident ray, the normal at the point of incidence and the reflected ray all lie in the same plane. So என்னலாம் incident ray,
the normal ray of incidence and the reflected ray இது எல்லாமே ஒரே பிளேனில் தான் இருக்கும். இதுதான் என்னது செகண்ட் law of reflection. And Begley and Bujku performed the above activities outside the classroom with the sun as the source of light instead of a torch. You too can use the sun as a source of light. So Bujku remembered that in class 7 he had studied some features of the image of an object formed by a plane mirror. So Begley asked him to recall those features. So 7th standard நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதாவது பிளேன் மிரரில் இமேஜ் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஸோ நமக்கு அதில் நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ வாஸ் த இமேஜ் எரெக்ட் ஆர் அப்சைட் டவுன்? ஸோ பிளேன் மிரர் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய மிரர் தான் பிளேன் மிரர். இந்த பிளேன் மிரரில் நம்மளோட இமேஜ் வந்து எப்படி தெரியும்? ஸோ வாஸ் த இமேஜ் எரெக்ட் ஆர் அப்சைட் டவுன்? ஸோ எரெக்ட் நம்மளோட இமேஜ் வந்து நேராக இருக்குமா அப்படி இல்லைனா தலைகீழாக தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நேராக தான் தெரியும். ஸோ இமேஜ் வாஸ் எரெக்ட். ஸோ த இமேஜ் இஸ் எரெக்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், வாஸ் இட் ஆஃப் த சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்? ஸோ ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் இமேஜ்லேயும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் தெரியும். ஸோ நம்மளே வந்து ரொம்ப ஷவுட்டாக இருந்தோம் அப்படின்னா ஸோ இமேஜ்லேயும் நமக்கு நல்ல ஷவுட்டாக தான் தெரியும். ஸோ தின்னாக லீனாக இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு இமேஜும் எப்படி தான் தெரியும்? லீனாக தான் தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் இமேஜும் பிளேன் மிரரில் தெரியும். ஸோ டிட் த இமேஜ் அப்பியர் அட் த சேம் சைஸ் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் த மிரர் as the object was in front of it? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இமேஜ் வந்து ஸோ மிரர்லேருந்து ஆப்ஜெக்ட் எந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அப்படி தான் மிரருக்குள்ளேயும் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி தான். ஸோ மிரர் இருக்குது அப்படின்னா மிரர் பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஸோ மிரருக்குள்ளேயும் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மிரரை விட்டு ரொம்ப தூரம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா மிரருக்குள்ளேயும் இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். குட் இட் அப்டைன் ஆன் ஏ ஸ்க்ரீன்? ஸோ இதை ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முடியாது. ஏன்னா ஸோ ஒரு இமேஜ் வந்து ஸோ எரெக்ட் நேராக தெரிஞ்சாலே அது வந்து என்ன அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். ஸோ மாய பிம்பம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் இமேஜை நம்மளால் ஸ்க்ரீனில் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் இன்வெர்டட் இமேஜ், ஸோ இமேஜ் வந்து தலையில் தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீனில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதுதான் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா ரியல் இமேஜ். ஸோ மிரரில் பிளேன் மிரரில் பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து என்ன அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். ஸோ let us understand a little more about the formation of an image by a plane mirror in the following way. Activity 16.3. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் அந்த ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா வந்து இன்சிடென்ட் ரே, த நார்மல் ரே அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே மூணுமே சேம் பிளேனில் தான் இருக்கும். இதுதான் செகண்ட் லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேன் மிரர் இருக்குது. ஸோ PQ அப்படிங்கிறது ஒரு பிளேன் மிரர். ஸோ O அப்படிங்கிறது ஒரு என்னது ஆப்ஜெக்ட். ஸோ லைட் O is placed in front of a plane mirror. ஸோ PQ வந்து மிரர், சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ லைட் எங்கேருந்து அப்படின்னா O அப்படிங்கிற இடத்துலேருந்து வருது. ஸோ இது வந்து அதோட பிளேன் மிரருக்கு மேலே உங்களுக்கு O அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து OA OC அப்படிங்கிற 2 ரேஸ் வந்து இந்த மிரர் மேலே படுது. ஸோ மிரர் மேலே லைட் பட்டாலே கண்டிப்பாக என்னாகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ OA அப்படிங்கிற ரே வந்து A அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த பாயிண்டில் பட்டு என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது ஏபியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ OA இன்சிடென்ட், AB வந்து ரிஃப்ளெக்டட் ரே. நெக்ஸ்ட்டு OC அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே, CD அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இந்த ஏலேருந்து ஒரு லைன் வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க பிளேன் மிரருக்கு வெர்டிக்கலாக. அடுத்து C அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக ஒரு ரே இருக்குது. ஸோ இதுதான் என்னது? நார்மல். ஸோ OAB அண்ட் OCD. ஸோ இது இன்சிடென்ட் ரே, நார்மல், ரிஃப்ளெக்டட் ரே. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே BD அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம்? இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு ஆப்ஜெக்டில் உள்ள லைட் வந்து அந்த பிளேன் மிரரில் பட்டு
என்ன ஆகுது, இன்னொரு இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் இங்கே தான் நம்மளோட ஐஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து கண்டிப்பாக என்ன ஆகாது, ஏபி அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்டட் ரே, சிடிங்கிறது ஒரு ரிஃப்ளெக்டட் ரே. இந்த 2 ரேயும் உங்களுக்கு என்ன ஆகாது, மீட் ஆகாது. ஆனால் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, ஸோ அந்த மிரருக்கு அடுத்த சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 ரேயும் மீட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ 2 ரேயும் மீட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து ஐ. So for a viewer's eye at E, do the reflected ray appear to come from the point I? ஸோ நம்மளோட கண்ணுக்கு வந்து ஐ அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ரே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஓ அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நமக்கு ரே வந்து வந்திருக்கு, லைட் ரே. ஆனால் நமக்கு வந்து ஐ அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ரிஃப்ளெக்ட் ரே வந்த மாதிரி இருக்குது. ஸோ since the reflected ray do not actually meet eye but only appear to do so, we see that a reflected a virtual image. ஸோ ஐ அப்படிங்கிற இடத்துலேருந்து உண்மையாகவே இந்த லைட் வரல, ஆனால் அங்கேருந்து வந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். என்னது, விர்ச்சுவல் இமேஜ். ஸோ as you have learned already in class 7, such an image cannot be attained on a screen. ஸோ விர்ச்சுவல் இமேஜை நம்மளால் ஸ்க்ரீனில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம கிளாஸ் 7லே பார்த்துருக்கோம். ஸோ ரியல் இமேஜை மட்டும்தான் ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், லென்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஒரு கேண்டில் இருக்கும், மிரர் ஆர் லென்ஸ் இருக்கும், ஸோ அந்த பக்கம் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இந்த கேண்டிலோட இமேஜ் வந்து இந்த லென்ஸ்லேயோ மிரர்லேயோ பட்டு ஸ்க்ரீனில் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா ரியல் இமேஜ். ஸோ ஸ்க்ரீனில் விழலை அப்படின்னா அது வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஸோ விர்ச்சுவல் இமேஜ் என்ன பண்ணாது, ஸ்க்ரீனில் விழாது. ஸோ யூ மே ரீகால் தட் இன் அன் இமேஜ் ஃபார்ம் பை அ மிரர், த லெஃப்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் ஆன் த ரைட் அண்ட் த ரைட் அப்பியர்ஸ் ஆன் த லெஃப்ட். திஸ் இஸ் நோன் அஸ் லேட்ரல் இன்வர்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிளேன் மிரரில் லெஃப்ட் வந்து ரைட்டாக தெரியும், ரைட் வந்து லெஃப்டாக தெரியும். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா லேட்ரல் இன்வர்ஷன். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ண மாதிரி தெரியும், ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ண மாதிரி தெரியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இந்த பிளேன் மிரரில். ஸோ பிளேன் மிரரில் இமேஜ் எப்படிலாம் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ லேட்ரல் இன்வர்ஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரெகுலர் அண்ட் டெஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன், ஸோ இதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.